ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த 12ஆம் மாதத்திலும் உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 11 மாதம் தேவன் கண்மணி போல் நம்மை காத்தார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தாரே. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். எல்லா தீங்கிற்கும், எத்தனையோ தீங்கு நிறைந்த உலகம் இது, ஆனால் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். எத்தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாதபடி, எத்தீங்கும் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தாரே. அந்த அன்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எசப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவர்தான் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். கொஞ்சம் திரும்பி பாருங்க, இந்த 11 மாதம் அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தருக்கு கோடானோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். அவர் கண்கள் நம்மேல் நோக்கமாயிருந்தது. நாம் படுத்திருந்தாலும், நாம் நடந்தாலும், நாம் தூங்கினாலும் அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை காத்து நடத்தினார். நம்மை காக்க தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கொடுப்பதில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அநேகருக்கு அது புரிவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் இந்த சத்தியத்திலிருந்து தேவன் உங்களோடு பேசி உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. கொடுப்பது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கும்போது தேவன் எப்படி கொடுக்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கும் கொடுக்கத்தக்க ஆட்களை தேவனே எழுப்பி தருகிறார். சூழ்நிலைகளை அவரே உருவாக்கி கொடுக்கிறார். தேவன் பாருங்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாராம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரையே ஒப்பு கொடுத்தாராம். அதான் கொடுப்பதின் பெரிய பாக்கியம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக, மோட்ச பாக்கியத்தை அடையும்படியாக அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய இருதயம் பிதாவுக்கு இருக்கிறது பாருங்கள். நாம் கொடுப்போமா? அதான் பிதாவின் அன்பு. குமாரனை கொடுத்து தன்னுடைய அன்பை பிதா என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். கொடுப்பதில்தான் உங்கள் அன்பு வெளிப்படும். கொடுக்காதவர்களை பாருங்கள், அவருடைய இருதயம்
ஒரு கல்லான இருதயமாய் இருக்கும். நீங்கள் ஒரு விதத்தில் கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு வேறு விதமாய் அதை திரும்ப கொடுக்கிறார். அது சுகமாய் இருக்கலாம், சமாதானமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு பாக்கியமாய் அது இருக்கலாம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுங்கள், கொடுங்கள், இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதபடி தேவன் நடத்துதலின்படி நாம் கொடுக்க வேண்டும். சில நேரம் தேவன் நம்மை நடத்துவார். அந்த நேரம் நாம் இருதயத்தை அடைத்துக் கொள்ளக்கூடாது. இருதயத்தை அடைத்துக் கொண்டால் தேவனும் என்ன செய்வார்? தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்வார். கொடுக்கிறவனுக்குத்தான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் எங்க போடப்படும்? மடியிலே போடப்படும். மடியிலே போடப்படும். கட்டாயப்படுத்தி சிலர் கொடுக்கும்போது எதில் கொடுப்பாங்க? மடியில் கொடுப்பாங்க. வாங்கிக்கிடுங்க. இவங்க சொல்லுவாங்க, பை கொண்டு வரலையே, பேக் கொண்டு வரலையே. பரவாயில்ல, மடியை பிடிங்க, மடியிலையாவது வாங்கிட்டு போங்க. அப்படித்தான் தேவன் சில ஆசீர்வாதங்களை கட்டாயப்படுத்தி கொடுப்பார். கட்டாயப்படுத்தி கொடுப்பார். இது உனக்குரிய பங்கு, இது உனக்குரிய ஆசீர்வாதம். நீ விதைத்தாய் அல்லவா? நற்கிரியை செய்தாய் அல்லவா? ஆண்டவர் தபித்தால் மரித்து போனார். மீண்டும் அவளுக்கு ஜீவனை கிப்டாக கொடுத்தார். தபித்தால் என்ற தொற்கால். காரணம் என்ன? அவள் அநேக நற்கிரியைகளை, மிகுதியான தர்மங்களை அவள் செய்து கொண்டு வந்தாள் என்று எழுதியிருக்கிறது. தர்மம் செய்வது அவளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம். ஆகவேதான் ஆண்டவர் அவளுக்கு இழந்து போன ஜீவனை கூட பிழைத்திரு என்று சொல்லி பேதுருவை அனுப்பி திரும்பவும் அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுப்பதில் பெரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்? நீங்கள் கொடுக்கும் போது. ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3 புருஷர்கள் அவன் வீட்டை தேடி வரும்போது அவன் எதிர்கொண்டு ஓடுகிறான். இவங்க வாராங்களே, நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமே. ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. சில நேரம் நாம் கொடுப்பதில் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்கிறவர்கள் கொடுக்கவே மாட்டார்கள். தங்களுக்கென்று எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வார்கள். ஆபிரகாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசிக்காமல் கொடுக்கும்போது தேவனும் என்ன செய்தார்? அவரும் யோசிக்காதபடி அன்றைக்கு ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம், இங்கே கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரட்டும், நான் உங்களுக்கு அப்பத்தை கொண்டு வரட்டும். கொடுக்கிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு எப்பொழுதுமே இருந்தது. தசம பாகத்தை கூட உண்மை உத்தவமாய் ஆபிரகாம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் எவ்வளவு காசு வந்தாலும் தங்களுக்கு தாங்களே என்று வாழ்கிறார்கள். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. சிலருக்கு என்னதான் சம்பளம் வந்தாலும், என்னதான் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் தனக்கு தானே என்று வாழ்கிற சுயநலக்காரர்கள். ஆபிரகாம் பாருங்கள், வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நல்ல இளங்கன்றை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது கூட ஒரு பெஸ்டா கொடுக்கணும். பிதாவாகிய தேவன் பெஸ்ட்டை தான் நமக்கு கொடுத்தார், ஒரே பேரான குமாரனை. நீங்களும் கொடுக்கும்போது நல்ல இருதயத்தை திறந்து
பெஸ்டா நல்லதை. சிலர் இருப்பாங்க கிழிச்சு போனதை, உடைஞ்சு போனதை, ஓடாத மிக்சியை, ரிப்பேரா கிடக்கிறத, கிழிஞ்ச துணியை கொடுப்பாங்க, கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கிடுங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, கொடுக்கறதுல அன்றைக்கு ஆபிரகாம் நல்ல இளங்கன்று, 3 படி மெல்லிய மாவு கொடுக்கிறதுல கூட ஆபிரகாமும் சாராலும் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு கொடுத்தார்கள். 3 படி மெல்லிய மாவை எடுத்து கொடுத்தவொன்னே அந்த அம்மா முகம் சுளிக்கல. ஆபிரகாம்கிட்ட போய் சண்டை போடல. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அவங்களுக்கு ஏன் நம்ம அப்பத்தை சுட்டு கொடுக்கணும்? எதுக்கு போய் இந்த நல்ல இளங்கன்றை போய் அடிக்கிறீங்க? ஏதாவது நசல் கொண்டது, கால் ஒடிஞ்சது, கை ஒடிஞ்சது கிடக்குதா, சாகிற மாதிரி, அதை பிடிச்சி அடிங்க சொல்லலை. உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். எப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள இருக்குது? எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிற இருதயமா? இலங்கை தேசத்திலே நான் ஒரு வீட்டில் இருக்கும்போது, ஒரு மீட்டிங்காக போயிருக்கும்போது ஒரு வீட்டில் தங்க வைத்தார்கள். திடீர்னு அந்த வீட்டு சின்ன பையன் ஓடி வந்தான். பாஸ்டர் இங்கே வாங்கன்னா போனா அந்த ரூமில் இருக்க பீரோவை திறந்து பாருங்க, எங்கள் அப்பா நிறைய பணம் வச்சிருக்கார். கள்ளம் கபடு இல்லாமல் சொல்கிறான். வச்சிருக்காருப்பா, யாருக்காவது கொடுப்பாரா? ஐயோ, அதெல்லாம் கொடுக்க மாட்டார், அதெல்லாம் கொடுக்க மாட்டார். இன்றைக்கு தனக்கு தானே என்று வாழ்கிறவர்கள் அநேகர். அன்றைக்கு வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கண்டையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான். அவங்க திருப்தியாய் சாப்பிட்டார்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவர்கள் இளங்கன்றை சமைத்து கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரு? யாராலும் கொடுக்க கூடாத ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். சரீரம் செத்து போயிடுச்சு, கற்பம் செத்து போயிடுச்சு. மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், குழந்தை பாக்கியம். இவங்க உலக பிரகாரமான ஆகாரத்தை கொடுத்தார்கள். ஆனா தேவன் உன்னதத்தின் ஆசீர்வாதமாகிய குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். எப்போ கொடுக்கிறதுல நீங்க நல் இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்னாளை பாருங்கள், பொருத்தனையை கொடுத்தார். ஒரு சின்ன பொருத்தனை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அதை நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். ஒரு பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை கொடுத்தார். நீங்களும் சில பொருத்தனைகள், கிறிஸ்துமஸ் வருது, இப்பவுமே நீங்க மனதில் ஒரு பொருத்தனை செய்து ஏழைகளுக்கு ஜெபம் பண்ணி, இந்த ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஏதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு பிரியாணி செய்து, ஆண்டவர் அறியாத குடும்பங்களாக இருப்பார்கள், உங்க தெருவில் இருப்பாங்க, அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் 10 பிரியாணி செய்து பாக்கெட்டாக கொண்டு கொடுக்கிறது. முன்னாடியே நீங்கள் சொல்லிடலாம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்கள் மத்தியானம் சாப்பாடு செய்ய வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு பொங்கி கொடுக்கிறோம். இல்லை உங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஆபிரகாமை போல உபசரிக்கலாம், வாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து. ஆண்டவர் சொல்றார், நீ விருந்துண்ணும் போது ஏழைகளை, ஊனரை, சப்பானிகளை, குருடரை அழைப்பாயாக, அப்பொழுது உனக்கு பதில் செய்யப்படும், உயிர்த்தெழுதலின் நாளில் பதில் செய்யப்படும். இங்கேயும் கொடுப்பாரு,
உயிர்த்தெழுதலின் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னாள் பொருத்தனையை கொடுத்தார். ஒரு சாமுவேலை கர்த்தர் 5 பிள்ளைகளை கூட கொடுத்தார். நீங்க கர்த்தருக்கென்று ஒரு சிறிய பொருத்தனை செய்து ஒரு நற்கிரியை செய்யும்போது கர்த்தர் 5 மடங்கு உங்களுக்கு கூட கொடுப்பார். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ நடத்துதலின் படி சும்மா அழுது ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. நிறைய பேர் ஜெபம்னுட்டு ஜெபத்தையே பண்ணுவாங்க. பேட்ஸை திறந்து 10 காசு கொடுக்க மாட்டாங்க. நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. என்னென்ன வார்த்தையை அலப்பி ஜெபம் பண்ணணுமோ எல்லா வார்த்தையும் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் டீ கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய் எடுத்து காணிக்க கொடுக்க மாட்டாங்க. அன்னால் ஜெபம் மட்டும் பண்ணாலா? இல்ல, பொருத்தனையும் பண்ணினார். ஜெபம் மட்டும் பத்தாது. சின்ன சின்ன பொருத்தனைகளை நீங்க என்ன செய்யணும். செய்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை உங்க எல்லைக்குள்ளே தேவன் கட்டளையிடுவார். ஒரு வீட்டில் நான் போயிருக்கும்போது அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் குழந்தை இல்லை. அப்ப நான் ஜெபிக்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், ஒரு 10 ஏழை விதவைகளுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்க சொல்லு. இரக்கம் செய்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யப்படும். அந்த வீட்டுக்கு இரக்கம் வரணுமா? ஒரு 10 விதவைகளுக்கு நல்ல தையல் மிஷினை வாங்கி உதாரத்துமா கொடுக்க சொல்லு. உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். நான் அதை சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணேன். சும்மா ஜெபம் பண்ணி சில வாசல்லாம் திறக்கப்படாது. சொல்ல வேண்டியதை சொல்லணும். கீழ்ப்படிய வேண்டியதுக்கு அவங்களும் கீழ்ப்படியணும். சில வருஷங்களில் பார்க்கிறேன், அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பொருத்தனைகளை செய்து நாம் இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்திலே நீங்கள் தேவனுடைய இரக்கத்துக்கு அபாத்திரராய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நன்றாய் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கப்படும். பொருத்தனை. குழந்தை இல்லாத சூழ்நிலையில சில தாய்மாரை நான் பார்த்திருக்கிறேன். ஆலைகளில் சென்று அன்னாலை போல பொருத்தனை செய்து பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள். அதனாலதான் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தேவ பிச்சை, கோயில் பிள்ளை, தேவ கடாட்சம். தேவ கடாட்சம் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தேவன் அவளை கடாட்சித்தார் என்று எழுதியிருக்கும். எலிசபெத் சொல்ற, கர்த்தர் என்மேல் கடாட்சம் வைத்தாரே. அதனாலதான் பேரை தேவ கடாட்சம் நீட்டு வைத்திருப்பாங்க. சிலர்லாம் ஊழியரா இருக்காங்க. தாயின் பொருத்தனை. எப்போதும் நீங்கள் தேவனுக்கு ஒரு பொருத்தனையை கொடுக்க வேண்டும். நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே. காலத்தில் நான் எழும்பி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவரே. ஏழைகளுக்கு என்னால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை நான் செய்கிறேன், ஆண்டவரே. பொருத்தனை. அந்த பொருத்தனையை தேவன் பார்த்து, சரி உன்கிட்ட இரக்கம் இருக்குல்ல, நான் உனக்கு எப்படி இரக்கம் செய்யாது இருப்பேன் என்று கர்த்தர் டக்குனிட்டு வானத்தின் பலகணிகளை திறப்பார். அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறந்துடும். டக்கு டக்கு டக்குனிட்டு திறக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 42:10 வாசிக்கும் போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அதுக்கு முன்னாடி யோபு செய்ய வேண்டிய ஒரு காரியம், தன் சிநேகிதர்களுக்கு அவன் மன்னிப்பை கொடுக்கிறவனாய் இருந்தான். மன்னிப்பை கொடுக்கணும்.
சிநேகிதர்கள் இஷ்டத்துக்கு பேசினாங்க. ஆண்டவருக்கே கோபம் வந்துச்சு. என்னடா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சில பிரச்சனைகள், பாடுகளுக்குள் நீங்கள் இருக்கும்போது மக்கள் பேசக்கூடாததை பேசுவாங்க. உங்களை வெறுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. பழிச்சொற்களை உங்க மேல போடுவாங்க. அவன் செய்ததுக்கு தான் இது, அது இதுன்னுட்டு பேசுவாங்க. உங்க காதுக்கு அது வரும். யோபுவை பற்றி பல அவதூறாய் பேசினார்கள். நீ என்ன ரொம்ப நீதிமானா? நீ ரொம்ப உத்தமனா? ஆண்டவர் அவன் நீதிமான்கார், உத்தமன்கார். இவங்க கேள்வி கேட்காங்க, என்ன நீ பெரிய பரிசுத்தமா? நீ ரொம்ப ஏழைகளுக்கெல்லாம் செய்துட்டியா? ஆனா யோபு அவர்களை மன்னித்தான். அதனாலதான் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்ய முடிந்தது. சிலருக்கு ஜெபிக்கணும்னா மனசே வராது. எங்க போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ண? எங்க ஜெபம் பண்ண? மனசே இருக்காது. ஏன்னா அவங்க கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கும். பேச்சு பொல்லாததா இருக்கும். அவங்க உங்களுக்கு விரோதமா செய்த காரியங்கள் பொல்லாததா இருக்கும். அதெல்லாம் நீங்க மன்னிக்கணும். அது ஒரு காயங்கள் போல உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும், அது ஒரு கசப்பாய் உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் நீங்க சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, நான் மன்னிக்கிறேன். சில விரும்பாத ஆட்களை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவீங்க போன்ல. ஏன்பா அவங்க நட்பு வேண்டாம், அவங்க உறவே வேண்டாம். இல்லை, இந்த மாதத்திலே மன்னித்து நம் அக்கிரமங்களை எல்லாம் இயேசு மன்னித்தாரே. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்க மன்னிக்காட்டா பிதா மன்னிக்க மாட்டார், இரக்கம் காண்பிக்க மாட்டார். இவ்வளவு பேச்சு பேசினாங்களே, அவங்கள யோபு மன்னித்தார். அதனாலதான் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்ய மனசே வந்துச்சு. சிலரை நினைச்சா உங்களுக்கு வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும். ஆனா நீங்க அவங்களையும் மன்னித்து வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அதனாலதான் இயேசு சொன்னார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை சபிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீங்க. எதுக்கு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க சபிக்காதுங்க, நீங்க பதிலுக்கு பதில் பேசாதுங்க. யோபுவை போல அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. தேவனுடைய இரக்கம் கடந்து வர ஜெபிங்க. அது நிமித்தம் நீங்கள் இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பை கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் மன்னிப்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கசப்பை உங்களை விட்டு எடுத்து போட்டு பாருங்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். கொடுங்கள். ஏழை விதவையை பாருங்கள். தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த 2 காசை அவள் போய் கர்த்தருக்கென்று கொடுத்தாள். காணிக்கை பெட்டியில போட்டாள். ஜீவனத்துக்கு வைத்திருந்தது. நான் சிங்கப்பூர் தேசம் போயிருக்கும் போது ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு அழைத்திருந்தார்கள். எல்லாம் ஜெபம் முடித்த பிறகு அந்த சகோதரனுடைய தாயும் தகப்பனும் சொந்த கிராமத்திலிருந்து வந்திருந்தார்கள். அந்த தம்பி காணிக்கை கொடுக்கும்போது கவர்ல வைத்து அப்பா சொன்னார், டே என்கிட்ட கொடுறா, நான் கொடுக்கேன்டா. என்கிட்ட பையன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஐயா என்ன ஐயா அப்படின்னேன். இல்லை, நான் பஞ்சர் கடை, சைக்கிள் பஞ்சர் பார்க்குற கடை வச்சுருந்தேன், சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருந்தேன். அதில் இருந்து காசை சேர்த்து என் மனைவிட்ட கொண்டு கொடுப்பேன் சாயங்காலம் நைட்டு. யாராவது ஒரு ஊழியர் வரும்போது
அவ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே காணிக்கை கொண்டு கொடுப்பா. எனக்கு எரிச்சலா வரும், கோபமா வரும். தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு இப்படி கொண்டு கொடுத்துட்டாலே அன்று கோபப்படுவேன். அதுவும் காசை சுருட்டி கொடுப்பா. எவ்வளோடி கொடுத்த? 10 ரூபா கொடுத்தேன். 10 ரூபாயா கொடுத்த? நீ 100 ரூபாய் கொடுத்தியா? சண்டை. ஆனா என் மனைவி அன்றைக்கு கொடுத்த நிமித்தம் என் 2 பிள்ளைகளையும் 2 தேசங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு என் மனைவி விதைத்தது, கொடுத்தது ஒரு காரணம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனாலதான் அந்த கவரை நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்கேன் பாஸ்டர் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஏழை விதவை, அவளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். நீங்க கொடுக்கிறத குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். தேவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் எத்தனையோ பேர் வந்து கொடுத்தாலும் அந்த ஏழை விதவை கொடுத்தா பாருங்க, மன உற்சாகமாய் தன்னுடைய பரிபூரணத்தையே கொடுத்த அல்லவா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வெளி தேசத்துக்கு போயிருக்கும் போது ஒரு பிரதர் கார்ல கூட்டு போது சொன்னார், பிரதர் நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் கம்பெனி வச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் எங்க அப்பா கொடுத்தது. எங்க அப்பா ஒரு கம்பெனி வாட்ச்மேன். நாங்க ஒரு வாட்சை வாங்கி வெளிநாட்டில இருந்து கொண்டு கொடுப்போம். அடுத்த வாரம் அந்த வாட்ச் இருக்காது. எங்கப்பா? டேய், கஷ்டப்பட்ட ஊழியக்காரன்டா, கொடுத்துட்டேன். வேஷ்டி ஷர்ட்டை கொடுப்போம். எங்கப்பா அந்த வேஷ்டி ஷர்ட்? ஏய், கொடுத்துட்டேடா, போடா. எங்க அப்பா இன்றைக்கு விதைத்தார், இன்றைக்கு நாங்கள் அறுக்கிறோம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுப்பார். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமற் போகான். ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு ஊழியருடைய மகன் வியாதிப்பட்டதாய் கேள்விப்பட்டேன். சரி, ஜெபிக்க போவோம் என்று ஜெபிக்க போனேன். ஜெபித்து முடித்த பின்பு என்னுடைய பணத்திலே பாதியை எடுத்து கொடுக்கலாம் என்று எடுத்தேன். கர்த்தர் சொன்னாரு, டேய், அடுத்த வாரம் அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க, நீ பாதியை வச்சு என்ன செய்ய போற? குடு, ஃபுல்லா கொடு. உடனே அத்தனை பணத்தையும் எடுத்து கொடுத்தேன். சிலர் ஆண்டவர் உணர்த்துவார். அந்த நேரம் நம்ம இருதயத்தை அடைச்சிடக்கூடாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற தருணம். இன்னொரு தருணம் கிடைக்காது. அந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஆபிரகாம் வீட்டுக்கு எப்பவுமே ஊழியர் வரமாட்டாங்க. அன்றைக்கு ஒரு தருணம் கொடுத்தார் ஆண்டவர், அவ்வளவுதான். சில கொடுக்கிற தருணத்தை தேவன் கொடுப்பார். இலங்கை தேசத்துக்கு சென்றிருக்கும் போது ஒரு குடும்பம், அவங்க ஒரு சின்ன வண்டி வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள். 6 மாதம் அந்த வண்டி ரிப்பேர். போகும்போது கர்த்தர் சொன்னார், அதை ரிப்பேர் பண்ணி கொடுப்பா, ரிப்பேர் பண்ணி கொடு. உன்னை ஒர்க் ஷாப்ல கேட்டா 65,000 ரூபாய் ஆகும் என்றார். என் பாக்கெட்ல பார்த்தா 50,000 ரூபாய் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், அதை எடுத்து கொடு, ஃபுல்லா கொடு, குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும். அதை கொடுத்து மீண்டும் மீதி பணத்தையும் நான் இங்கிருந்து அனுப்பி அந்த வீட்டார் இன்றைக்கு சந்தோஷமாய் பிழைப்பை நடத்துகிறார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் கிட்டாது. இரக்கம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பல விதங்களிலும்
இரக்கத்தை செய்வார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அந்த தருணத்தை விட்டுறக்கூடாது. திரும்ப அந்த தருணம் கிடைக்காது. தேவன் கொடுத்த தருணங்களை நாம் என்ன செய்யணும்? விதைக்கிறதுல கரெக்டா பயன்படுத்திடணும். அதைத்தான் ஆபிரகாம் செய்தார், ஈசாக்கு செய்தார், யாக்கோபு செய்தார். அதனாலதான் அவர்கள் ஆடு மாடு எல்லாம் திரட்சியா இருந்துச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒண்ணுமே இல்லையா அவங்க கையில, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அதுவே கொடுக்கிறது தான். ஆண்டவரே, என் கையில ஒண்ணும் இல்லப்பா, ஆனா அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கையில கொஞ்சம் இருக்குதா, கொஞ்சத்தையும் கொடுத்துருங்க. 2 காசு தான். அதை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரே, நீங்க கொடுக்கிறத பற்றி தேவன் சாட்சி கொடுக்கணும். கொர்நேலியுவை பற்றி பரலோகத்திலிருந்து தூதன் வந்து சாட்சி கொடுத்தான். எப்பா, நீ மிகுதியா தான தர்மங்களை பண்ணிட்டு இருக்கியப்பா, உனக்கு இவ்வளவுதான் சம்பளம், கிம்பளம் கிடையாது. அந்த சம்பளத்திலிருந்து நீ தான தர்மத்தையும் செய்துகிட்டு இருக்கியப்பா, அது பரலோகத்தில் தேவ சந்நிதியில் வந்து எட்டியதுப்பா. அதனால இப்போ உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நீ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ கொடுத்த, இப்போ உனக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கொர்நேலியு வீட்டில் வந்து இறங்கிச்சு. தயவு செய்து இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதுங்க. இருதயத்தை அடைத்துக் கொள்ளாதுங்க. தனக்கு தானே எனக்கு 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 இயேசு சொன்னார், வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம். தன்னுடைய சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்தார். கொடுக்கிறது ஒரு பாக்கியம். சிலருக்கு வாங்குறது தான். ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். பாஸ்டர்ஸ் இருக்காங்க, வாங்கி 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 டெபாசிட் பண்றது, சேர்க்கிறது. 10 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறது, மாம்சத்தோடு யோசிக்கிறது. அந்த யோசனை உங்களுக்கு வேண்டாம். அந்த கிருபை, கொடுக்கிறது ஒரு கிருபை. மக்கதோனியா சபைக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை என்று பவுல் சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுப்பாராக, கொடுப்பாராக. நீங்கள் ஒரு விதத்தில் கொடுப்பீர்கள், தேவன் உங்களுக்கு பல விதத்திலே அதை திரும்ப கொடுப்பார். ஆஸ்பத்திரி செலவே இருக்காது, வட்டி கட்ட மாட்டீங்க, வட்டி கடன் இருக்காது. அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் பாருங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டிக்கு போகுது. இரக்கமற்றவர்களுக்கு இரக்கம் இல்லாத செலவு, இரக்கமில்லாத செலவுகளை தேவனே அனுமதிக்கிறார். போ, வட்டியை கட்டு, போ, ஆஸ்பத்திரிக்கு பில்லை கட்டு, போ, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணு. இரக்கம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இரக்கம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும். ஆகவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் வேறு விதத்திலே கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். இந்த மாதம் தீர்மானிங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க, யார் யாருக்கு கொடுக்கணும், இந்த மாசம் எப்படி கொடுக்கணும், தேவ நடத்துதல் இதுல இருக்குதா, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து கொடுங்கள். தேவன் உங்களுக்கு 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். நிறைவை உங்கள் எல்லைக்குள்ளே தேவன் அனுப்புவார். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது 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 உங்களுக்கும் கொடுக்கப்படும். தகப்பனே, இந்த மேலான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வாங்குகிறவர்களாய் அல்லாமல் கொடுக்கிறவர்களாய் இந்த மாதத்திலே எங்களை நீர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யார் யார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக.
குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எந்த வீட்டிலும் எந்த குறைவு இருக்கக்கூடாதப்பா. குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களுக்கும் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்திலே கொடுக்கிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறேன் அப்பா. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. பிதாவே மை துதிக்கிறேன். உடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் கொடுத்தீரே. நாங்களும் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே நற்கிரியை செய்கிறவர்களாய், ஆண்டவரே ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் இந்த செய்தியின் வழியாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் உண்மையிலே விசுவாசிக்கிறேன். நீங்களும் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் தருணங்களை, ஏற்ற சமயத்தை கொடுப்பதிலே மிக மிக கவனமாயிருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். இந்த மாதம் முடியும் போது, வருஷம் துவங்குவதற்கு முன்பே குறைவுகள் நிறைவாக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நிறைவை கண்டு கர்த்தரை துதிப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.